என்னடி என்னமோ இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? இல்லக்கா, என் மனசுல எவ்வளோ கோவம் இருக்கு தெரியுமா? இந்த மூஞ்சிய பாக்குறப்பெல்லாம் அப்படியே கோவமா வரும். ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு வராத சிரிப்ப வலுக்கட்டாயமா இழுத்து நிறுத்தி சிரிப்பேன். இன்னைக்கு தாங்க அதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. மயக்கத்துல தானடி இருக்கா? ஆத்திரம் தீர்ற வரைக்கும் 4 அரை அரடி அவனை. செத்த பாம்பு அடிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு கேவலமானவில்லக்கா. மகேஷ், அடிச்ச பாம்ப உசுரோட விடக்கூடாது. என்னைக்கு இருந்தாலும் அது தேடி வந்து பழி வாங்கும். இவனா? அட போக்கா, இவனால என்னென்ன பண்ண முடியும்? அப்படிலாம் நினைக்காத மகேஷ். என்னதான் பாலை ஊத்தி வளர்த்தாலும் அதுக்கு பல்லுல விஷம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு என்னமோ இப்படி ஒரு சான்ஸ் இனி கிடைக்காதுன்னு தோணுதுடி. என்னக்கா சொல்ற? இவ்வளவு நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்த? இவன் பெரிய ஆளா வருவான், சொத்தெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு வரும்னு தானே. ஆனா இவன் ஆத்தாக்காரி ஒரு இக்கு வச்சிருக்காள உயில்ல. இப்பதானே அது நமக்கே தெரியுது. இனிமே நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்துல இருந்து ஒரு துரும்ப கூட எடுக்க முடியாதுடி. எவ்வளவு ஒருத்தி வந்து நம்ம 2 பேரையும் நாட்டாம பண்ண போறா. இத்தனை நாளா இவன் மூஞ்சிக்கு முன்னால வழிஞ்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இனிமே எவ்வளோ ஒருத்திக்கு முன்னால நாம கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு பதிலா இப்பவே இங்கேயே அவனை கொன்னுட்டா. அக்கா, ஐயோ, கைய செய்து இங்க பாரு, கால செய்து. ஐயோ, மூச்சு வாங்குறான் பாரு. அப்படின்னா நம்ம பேசுறத கேட்டிருப்பானாடி? அறிவு கெட்ட முண்டம், லூசா நீ? உன்னை யார் இங்க வச்சு இதெல்லாம் பேச சொன்னது? போச்சு போச்சு போச்சு. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, இவன் பொழைச்சு வந்தானா நம்மள உசுரோட விட மாட்டாண்டி. கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன் இப்படி நீ பதட்டப்பட்டு என்னையும் பதட்ட பாக்குற? எனக்கு பயமா இருக்கு மகேஷ். தெரியாதனமா இப்படி வாய விட்டுட்டனடி. இப்ப நாம என்னடி பண்றது மகேஷ்? அங்க பாரு, கோவப்படுறான்டி. அவன் கோவப்படுறான். ஐயோ, அவன் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டாண்டி. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. அமைதியா இரு மகேஷ். என்னால அமைதியா இருக்க முடியலடி. பயமா இருக்குடி. எப்படியாவது என்ன காப்பாத்து மகேஷ். கொண்டுலாண்டி. ஏய், உன்னை காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறடி, இவனை கொண்டுலாண்டி. உயிரோட மட்டும் விட்டுறாதடி. இவன் எந்திரிச்சானா என்ன சாகடிச்சிருவாண்டி. மகேஷ் மகேஷ், நான் சொல்றத கேளு மகேஷ். ஆமா மகேஷ், நாம இப்ப அவனை கொன்னுட்டோம்னா நம்ம மேல எந்த பழியும் வராது. என்னக்கா சொல்ற? ஆமா மகேஷ், யாரோ ஒருத்தன் தானே இவனை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான். ஆக்சிடென்ட்ல செத்ததா தானே எல்லாரும் இவனை நினைச்சுக்குவாங்க. நம்ம பேர் இதுல சம்பந்தப்படாதடி. சீக்கிரம் அவனை முடிச்சு விட்டுறீ மகேஷ். மகேஷ் மகேஷ், இவனை உயிரோட விட்ட நம்ம 2 பேரோட கதையும் முடிஞ்சிரும். மகேஷ், சொன்னா கேளுடி. இவன் எந்திரிச்சிருவாண்டி. சொன்னா கேள்றி மகேஷ். சொன்னா கேளுடி. ஐயோ ஐயோ மகேஷ். சரவணா, டேய்
சரவணா டேய் சரவணா ஐயோ டேய் ஐயா சரவணா ஐயோ டேய் சரவணா சரவணா டேய் உனக்கு என்னாச்சு டேய் டேய் என் பிள்ளை எது கொலை பண்ண எதுக்கு நீ கொலை பண்ண நான் சும்மா விட மாட்டேன் நீ தள்ளி போ சொல்லாம விட மாட்டேன் என் பையன் என்னடி பண்ண ஐயோ விடுங்க விடியா அண்ணா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு கொலை பண்ண வர இங்க பாரு என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உன்ன உன் பிள்ளைக்கு என்ன ஆச்சு நல்லதானே படுத்திருக்கான் பைத்தியம் மாதிரி என்ன வந்து கொல்ல வர நீ என் புள்ள உசுர எடுக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுடி அதெல்லாம் பண்றவதானே நீ கொலைக்கு அஞ்சறவளா நீ யோ லூசாயா நீ உன் மவனை கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா 3 வயசுலயே அவனை கொண்டு புதைச்சிருக்க மாட்டேன் அவ்வளவு ஏன் இத்தனை வருஷமா என் கையால தானே அவன் சோறு திங்கிறான் அவனை கொல்றதுக்கு ஒரு வாய் சோறு பத்தாது எனக்கு இந்த பாரு உன்னை பொறுத்த வரைக்கும் நான் வேணா கெட்டவளா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த விஷயத்திலயும் கெட்டவ கிடையாது உன் புள்ளைய சோறு போட்டு வளர்த்திருக்கேன் ஒரு குறையும் இல்லாம பார்த்து பார்த்து வளர்த்திருக்கேன் உன் மொத்த சொத்தையும் ஒத்த மனசையா நான் கட்டி காப்பாத்திருக்கேன் நான் மட்டும் கொஞ்சம் அசரதையா இருந்திருந்தா ஒத்த சொத்து மிச்சமா இருக்குமாயா இத்தனை வருஷமா சொத்து பத்தையெல்லாம் கட்டி காப்பாத்துனது நான் தானே எனக்கு அப்புறம் அதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறதுல என்னையா தப்பு இருக்கு அத நான் என்னைக்குமே உங்ககிட்ட மறைச்சதும் இல்லையே இந்த பாரு என் பிள்ளைங்களுக்கு சொத்து கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேனே தவிர உங்க 2 பேரையும் கொல்லணும்னு நான் என்னைக்குமே யோசிச்சது கூட கிடையாது ஆனா நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா அந்த மாதிரி என்ன எனக்குள்ள வந்தாலும் தப்பு இல்லைன்னு தோணுது ஆமா சும்மா இருக்கிறவள அடிக்கடி வந்து கொலை பண்றேன்னா நான் எதுக்கு வீணா பழிய சுமக்கணும் அதுக்கு நான் நிஜமாவே அவனை கொலை பண்ணிட்டு அந்த பழிய வாங்கிட்டு போறேன் என்ன சொல்ற என்ன அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடாதன்னு உன்னை எச்சரிக்கிறேன் புரியுதா உன் சக்கரை கட்டி தங்கத்தை நீயே உட்காந்து பாத்துக்க போயா இங்க பாரு உண்மையிலேயே இவன் நம்ம பையனை கொலை பண்ணணும்னு நினைச்சிருப்பாளா இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதா